வணக்கம். இப்போ நம்ம லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க நம்ம ப்ராப்ளம்க்கு போவோம். ஃபைண்ட் த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் 2 raised to 2025. அதாவது 2 raised to 2025 ஓட லாஸ்ட் டிஜிட்டை கண்டுபிடிக்கணும். நாம் இப்போ முதல்ல இருக்கிற சில 2ஓட பவர்ஸுங்களை எழுதுவோம். அதை ஃபர்ஸ்ட் ஃபியூ பவர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ 2 பவர் 1 2 தான். 2 பவர் 2 4, 2 பவர் 3 8, 2 power 4 16, 2 power 5 32, 2 power 6 64, 2 power 7 128, 2 power 8 256, 2 power 9 512, 2 raised to 10 1024 இப்படி போகும். அண்ட் ஸோ ஆன். இப்போ பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லாஸ்ட் டிஜிட்ஸ் மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். 2 4 8 6 திருப்பியும் பாருங்க. 2 4 8 6 திருப்பி பாருங்க. 2 4 அப்படி 8 அப்படி கண்டினியூ. அப்போ இது ரிப்பீட் ஆகுது. இது ஒரு சைக்கிள். இது ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ணுது. அந்த லென்த் ஆஃப் த சைக்கிள் 4ன்னு சொல்லுவாங்க. லென்த் ஆஃப் த சைக்கிள் தான் 4. அடுத்தது அப்படியே போயிட்டே இருக்கும். ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, 2 power 5. இப்போ இன்கேஸ் 2 power 5ஓட லாஸ்ட் டிஜிட் கேட்டால், அப்போ நீங்கள் 5லேருந்து ஒரு சைக்கிள் சப்ராக்ட் பண்ணி லென்த் ஆஃப் ஒரு சைக்கிளை சப்ராக்ட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிறது யார்? 1. அப்போ வந்து 2 power 1 2 தான் ஆன்சர். இப்போ 2 power 6ஓட லாஸ்ட் டிஜிட் கேட்டாங்கன்னா, 2 power 6 லாஸ்ட் டிஜிட் கேட்டாங்கன்னா அது 4 தான். அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னீங்கன்னா, இப்போ 6ஐ வந்து 6லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிடுங்க, மிச்சம் 2. அப்போ 2 power 2 எடுத்து அதே மாதிரி 2 power 7 கேட்டாங்கன்னா 7ல் ஒரு 4 சப்ராக்ட் பண்ணும், அப்போ 3. அப்போ வந்து 8 தான் ஆன்சர். இப்போ 2 power 9க்கு வேணும்னு 2 power 9ஓட லாஸ்ட் டிஜிட் கேட்குறாங்க. அப்போ என்ன? 2 தான் ஆன்சர். எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 அந்த 9ஐ 2 சைக்கிள் சப்ராக்ட் பண்ணும் அப்படின்னா 8ஆல் சப்ராக்ட் பண்ணுறோம். வருது என்ன? 1. அப்போ 2 power 1க்கு போயிட்டு எடுக்கிறது தான் ஆன்சர் 2. ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ 9ஐ 4ஆல் டிவைடு பண்ணி, 4 யாருங்க? லென்த் ஆஃப் த சைக்கிள். 4ஆல் டிவைட் பண்ணோன்னா வர ரிமைண்டர் என்னங்க? ரிமைண்டர் 1. 7ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர் 3. 6ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர் 2. அப்போ வந்து 10 2 power 10ஓட லாஸ்ட் டிஜிட் கேட்டாங்கன்னா 10ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்க, வர ரிமைண்டர் என்னங்க? 2. அப்போ 2 power 2 இதனோட கடைசி டிஜிட் 4. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வருவோம். அப்போ 2025ஓட 25ஐ 4ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2025 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் நம்மளுக்கு கிடைக்கிறது 1. அப்போது 2 raised to 2025ஓட லாஸ்ட் டிஜிட் இதுக்குண்டானது தான். அப்போ 2 தான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் அதாவது லாஸ்ட் டிஜிட் எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த சைக்கிளோட லென்த்தை ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த நம்பர் நம்மளுக்கு வேணும்னாலும்
அதை நாம் அந்த சைக்கிளோட லென்த்தில் டிவைடு பண்ணி ரிமைண்டர் என்னாகும் அதுக்கு உண்டான நம்பர் கூட கரஸ்பாண்டிங் லாஸ்ட் டிஜிட்டை பார்த்துக்கிறோம். சரிங்களா? அப்போ 2 பவர் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 2^10. அப்போ 10 அதனோட லாஸ்ட் டிஜிட் வேணும்னா 10 4ஆல் டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் 2. அப்போ 2^2. அப்போ அது என்ன இருக்குது? லாஸ்ட் டிஜிட் 4. அந்த மாதிரி. அப்போ 2^2025 லாஸ்ட் டிஜிட் வேணும்னீங்கன்னா 2025 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குங்க? 1. அப்போ 2 பவர் 1. இப்போ இதுதான் லாஸ்ட் டிஜிட் 2. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன்.